வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேனி மாவட்டம் போடி தாலுகாவில் தோப்புப்பட்டின்ற இடத்துல நம்மளோட தேனி லித்து ஃபார்மை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம லித்து ஃபார்முக்கு ஃபென்சிங்கும் அந்த ஷெட் அமைப்பும் எப்படி அமைச்சிருக்கோன்றது தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விரிவாக பார்க்க போகிறதில்ல, ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் நான் வீடியோ எடுக்கலைங்க. சில காரணங்களால் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அதனால் இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி உயரங்க. ஒரு போஸ்ட் வந்து 8 அடி நீளம். 8 அடி நீளத்துக்கு ஒரு போஸ்ட் வாங்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் 9 அடி இடைவெளி இருக்குங்க. இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி குழி. 1.5 அடிக்கு குழி எடுத்துருக்கோங்க. நல்லா பாருங்கள், 1.5 அடிக்கு குழி எடுத்துருக்கோம். இந்த கேப் தெரியுது பார்த்திங்களா? இந்த குழிக்கும் அந்த குழிக்கும் கரெக்டாக 9 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். 9 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த மாதிரி தாங்க எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த சுற்றளவு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு பக்கமாக வந்து 90, மேற்கு பக்கமாக 90, அப்புறம் வடக்கு 90, தெற்கு வந்து 120ங்க. இதாங்க நம்ம இப்போ அமைக்கிற வேலி கம்பியோட அளவு. இது இப்போ தாங்க நாங்கள் ட்ரிப்பர் போட்டு உழவு ஓட்டியிருக்கோம். இது உழவு ஓட்டின காடுங்க. உழவு ஓட்டிட்டு தான் நாங்கள் வந்து வேலி கம்பியே போடுறோங்க. ஏன்னா அப்போ தான் மண் வந்து இறுக்கமாக இல்லாமல் லூஸ் கொடுத்து நம்ம வேலி போடும்போது இறுக்கம் இல்லாமல் இலகி போகும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காண்டி இது பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்கு. அப்படி பாருங்கள், இங்கே ஒருத்தரும் குழி தோண்டிகிட்டு இருக்காருங்களா? அப்படியே வரிசையாக குழி தோண்டுறதுக்கு ஆள் விட்டுருக்கோங்க. குழி தோண்டுறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபாங்க. இங்கே 300 ரூபா. இது வந்து கரிசல் மண்ணுங்க. ஃபுல்லாகவே நம்ம இது செம்மண் கிடையாதுங்க, கரிசல் மண். இப்போ பார்த்தீங்கன்னா கல் எல்லாமே வந்துருச்சு. கல் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ புதுசாக வந்து நீங்கள் ஃபென்சிங் போடுறவங்க கல் வந்து ஒரே இடத்துல போட்டுறாங்க, சுற்றி போடுங்க. எங்கெங்கே நீங்கள் வந்து அமைக்க போகிறீங்களோ அந்த சுற்றளவுக்கு அங்கே கொஞ்சம், அதாவது நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, அந்த மாதிரி 4 திசைகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கல்லை வந்து போட்டுருங்க. அப்போ தாங்க உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க எடுத்து வேலை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு கல், அங்கே ஒரு கல் போட்டிருப்போம். அதே மாதிரி அங்கே ஒரு கல் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நல்லா நட்டாங்களா? இது வந்து ஆக்சுவலாக இது எதுக்கு இந்த ஜூம் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கிதான்னு வந்து செக் பண்ணணுங்க. அது இப்போயே தெரியாது, கொஞ்சம் ஆடும். ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் வந்து முடிக்கும்போது தான் அந்த இதை வந்து செக் பண்ண முடியுங்க. அந்த இடைவெளி காட்டுறேன் பாருங்கள், ஒன்றுக்கும் இருக்கிற இடைவெளி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், மண் ஃபுல்லாகவே வந்து கரிசல் மண்ணுங்க. அதே மாதிரி குழியில் வந்து நல்லா இறக்கியாச்சு. ஆனால் இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கான்றது இப்போ நம்ம பார்க்க முடியாதுங்க. ஏன்னா சாய்மானம் எல்லாமே இருக்கும். அது கரெக்டாக நம்ம பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்க. அண்ணன் அவங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க லைட்டாக. நல்ல வெயில் இருந்தாலும் ஒவ்வொன்றா எடுத்து போயிட்டுருக்காங்க. இந்த வேலை பண்ணுறவங்களாம் ரொம்ப பாவங்க. நல்ல உச்சி வெயிலில் ஒரு கல்லை தூக்கணுன்னா நல்ல வெயிட்டுங்க. நான் தூக்கினது என்னால் தூக்க முடியல. அண்ணனுக்கு பழக்கம் இருக்கிறதுனால தூக்கிட்டார். இந்த ஐயாவை பார்த்தீங்கன்னா, இவருக்கு வயசே கிட்டத்தட்ட 65க்கு மேலே ஆகுங்க. இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்காருல இவருக்கு வந்து கேட்டேங்க, எப்படி தெரியும்னா இவங்ககிட்ட கேட்டேன். இவருக்கு வந்து 58 வயசு ஆகுதுங்க. இப்போ கொண்டு போயிட்டுருக்காருல, அவருக்கு 58 வயசு ஆகுதுங்க. பாருங்கள் எப்படி தூக்கிட்டு போகிறாருன்னு. நம்மளெல்லாம் தூக்க முடியுமா சொல்லுங்கள்? இப்போ அண்ணன் வந்து அடுத்து கம்பி கட்டுறதுக்கு வலையை ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டுருக்காருங்க. இது வலை வந்து பார்த்திங்கன்னா 1:2ங்க.
அண்ணன் பிரிச்சிட்ருக்க எப்படி ஃபுல்லாக ஒரு ரோல் ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்காருங்க. அங்கங்கே வர மாட்டேங்குது, ஏன்னா அந்த லாக்கு நிற்கும். அங்கங்கே வந்து அதை கம்மி குத்தி நின்றுக்கும். அதனால் அதை ஒவ்வொன்றா எடுத்து விட்டு ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ரோலை எடுத்து விட்டுட்ருக்காரு. சாரி, எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த வேலி கம்பிக்கு அந்த பக்கத்துலேயே வச்சு அப்படியே வந்து நிப்பாட்டி அப்படியே அணைச்சி கட்டிடுவாங்கங்க. இந்த பாருங்கள், கட்டுறாருங்களா? பாருங்கண்ணே, அந்த ஃபுல்லாக இந்த க்ரிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். இந்த க்ரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கார்னரில் தான் நம்ம க்ரிப்பே நிற்கும். அதனால் இழுத்து கட்டுவாங்க. கார்னர் மட்டும் நல்லா இழுத்து அந்த கார்னர் மட்டும் கட்டுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது நம்ம வந்து ஷெட் அமைப்புங்க. இதை வந்து என்னென்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து எடுக்க முடியலங்க. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நம்மளால் வந்து கரெக்டாக போக முடியல. இப்போ வந்து ஷெட் அமைப்பு வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த நம்ம ஷெட்டோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 72 அடி நீளம், 20 அடி அகலங்க. இது ஃபுல்லாகவே வந்து 10 அடி இரும்பு கம்பி, 1க்கு 2 10 அடி இரும்பு கம்பு. மேலே வந்து தென்னங்கை இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோங்க. தென்னங்கை வந்து ஒவ்வொன்றும் 12 அடி. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து பேனல் ஷீட்டால் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வந்து 100 அடி நீளம், 3 இன்ச்சு வந்து அகலம். 3 இன்ச்சு தாங்க அகலமே வந்துச்சு. ஆனால் 100 அடி நீளம் வந்து போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே தகர ஷெட்டு போட்டிருக்கோங்க. ஏன்னா மழை தண்ணி விழுந்தாலும் நினையாமல் இருக்கிறதுக்காக, கீழே வந்து தண்ணி இறங்கிடணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் தகர ஷெட்டு வந்து போட்டிருக்கோங்க. நன்றி.